திரு அக்னீஸ்வரன், பெரும்பான்மை பலத்தோட மீண்டும் ஆட்சி தொடர்கிறார் திரு விஜய். ஆனால் அது பேசுபடு பொருளாக இருப்பதற்கு பதிலாக அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் பேசுபடு பொருளாக அதிகமாக கவனத்திற்கு வந்துடுச்சு. கடைசி வரைக்கும் நீங்களும் எவ்வளவோ கேள்வி கேட்டீங்க, ஆனால் ஒரே சொல்லில் முடிச்சிட்டாரு பாருங்க. விவேக் பதில் சொல்லாததுக்கெல்லாம் நம்ம டிஎன் ரகு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு பாருங்களேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு 4-3 வருஷமாக இப்படி பேசித்தான் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த இதுவும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அதே மாதிரி அதாவது 2022-23 ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ 2026 ஆரம்பிச்சிட்டா இந்த 5 ஆண்டுகளும் பெரும்பான்மை இல்லாத எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டுவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய சதியா யுக்தியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பேசி சலிச்சு போன ஒன்று. ஆகையினால தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்கி பார்க்க வேண்டும். அதற்கு இவைகள் எல்லாம் ஒரு துணை காரணிகளாக வருமா? யாருடைய முயற்சியா இருக்கலாம். அது எந்த முயற்சி இன்னும் உறுதிப்பட சொல்ல முடியல. தெரியுது, எனக்கு தெரியல. இல்ல தெரியுது, இல்ல எனக்கு தெரியல, எனக்கு தெரியவே இல்லை. தமிழ்நாட்டுல அதிமுக திமுக இல்லாத ஒரு ஆட்சியை யாரோ உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்ச திரு அக்னீஸ்வரனுக்கு அது யாரு முயற்சிக்கிறாங்கிறதும் தெரியும் தானே. அதையே நீங்க யோசிச்சிருப்பீங்க தானே, யாரு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்க இந்த கேக்குறீங்க. தலைவர்களே அதை சொல்லாமல் இருக்கிற போது ஆஃப்டர் ஆல் மைசெல்ஃப், அதனால அதை விட்டுருவோம். ஆனா இங்க அது சட்ட ரீதியாக நீதி பெரிய மிகுந்த வருத்தத்தை தருகின்றது. அது ஒண்ணு மட்டும் என்னால ஆணித்தரமா அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் நன்மை குறித்தோ இந்த ஆட்சியினுடைய பெரும்பான்மை குறித்தோ வரக்கூடிய திட்டங்கள் குறித்தோ யாரும் பேசிடாதீங்க. அப்படியே இதை வச்சே ஓட்டிருங்க 5 வருஷம். அம்மாவின் ஆட்சி அமையணுங்கிறதுக்காக தான் தாவேக ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டை திரு சி வி சண்முகம் எடுக்கிறார். அது எனக்கு தெரியல சார், அது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவராவது தெரியல நமக்கு கடைசி வரைக்கும் சொன்னார். எனக்கு அதை ஓப்பனாக சொல்லி எனக்கு தெரியல. அது சட்ட ரீதியான கட்சியினுடைய தலைமைகள் ஒண்ணு இந்த பிரச்சனையை ரொம்ப முத்த விட்டா முத்திக்கிட்டே போயிரும். ஆகையினால கட்சியினுடைய தலைமை எல்லாரையும் கூட்டி ஒரு முடிவெடுங்கள், அவ்வளவுதானே. அதை தானே செஞ்சிருக்கணும். சரி, இப்படி யோசிக்கிறேங்க. ஒருவேளை ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டிலுடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆகியிருந்தால் இது நடக்குமா? நடந்திருக்காது. ஆகையினால தற்கால பலனுக்காக பிரச்சனையே தொடர் தோல்வி தானே சார். இல்ல தற்கால பலனுக்காக சரி ரைட்டு. இப்பொழுது கேட்கக்கூடியவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கூட இருந்த போதெல்லாம் நான் சொன்னோன்னு சொல்றாரு அவரு. ஆதாரம் நாங்க போய் பேசணும். ஆதாரம் தாவேகா கூட்டணி அமைக்க முன் வந்துச்சு, அதை வேண்டான்னாரு. முதல்ல பாஜகவுடனான கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரே போய் டெல்லியில திரு அமித்ஷாவை பார்த்துட்டு கூட்டணினாரு. ஏன் இப்ப வரைக்கும் தெரியல. தாவேகாவினுடைய தலைவர் கேட்டாரா? எல்லாத்தையும் கேட்டார்ல. ஆக இங்க என்ன சிக்கல்னா, தீய சக்தி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்ப தூய சக்தியா மாறிடுச்சு. ஊழல் சக்தி என்று சொல்லப்பட்ட சில பேர் சேர்ந்து இப்ப துணை சக்தியா மாறிடுச்சு. அப்ப தமிழ்நாடு அரசியலே கொஞ்சம் ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆட வைக்கல. அப்ப தமிழ்நாட்டில் யாரை எதிர்த்து யார் அரசியல் செய்ய போறாங்க புரியல எனக்கு. அதை தாண்டி இங்க ஜெயலலிதா புனிதமானவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புனிதமானவர். ஆனால் அந்த கட்சியை நாங்கள் பிளவுபடுத்துவோம், அந்த ஆதரவை நாங்கள் வாங்கிக் கொள்வோம், கேட்க மாட்டோம், நீங்களா வந்துடணும். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இங்க பாருங்க, வந்தே மாதரம் மத்திய அரசு சொல்லுச்சு. சரி, பிஎம்ஸ்ரீக்கு என்ன சொல்ல போறீங்க? மத்திய அரசு சொன்னா ஏத்துக்குவீங்களா? அடுத்து 10 அமைச்சர் பதவியேத்துட்டாங்க. என்னென்ன துறை, எத்தனை நாள் ஆயிட்டு? அடுத்து சமூக வலைதளங்கள்ல கட்சி வளர்ந்த ஒரு கட்சி 2 ஆண்டு காலத்தில் ஆட்சி பிடிச்சிருக்குது. ஆனா சமூக வலைதளங்கள் பேசுவதற்கெல்லாம் தடை, நீதிமன்றம் அதுக்கு இடைக்கால தடை விதிச்சு கொடுத்திருக்கல. பேசுவோம். இதெல்லாம் சவால்கள். நான் முன்னாடி சொன்னதெல்லாம் பேசுவோம். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சவால்கள்.